இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 2 ஏயோட கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ். ஸோ நமக்கு வந்து என்ன பேட்டர்னில் கொஸ்டின்ஸ் வருது, நம்ம வந்து ஜிகேக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த பேப்பர்லேருந்து தெரிஞ்சிடும். கீழ்காண்பனவற்றுள் தமிழ்நாட்டில் பாப்பா உமாநாத் பற்றிய உண்மையான கூற்றுக்கள் யாவை? உப்பு சத்தியாகிரகத்திற்காக ஆங்கிலேயரால் கைது செய்யப்பட்ட முதல் தென்னிந்திய பெண்மணி. துவரிமான் கிராமத்தில் ஒரு குடியானவர் இயக்கத்தினை நிறுவினார். பொன்மலை பெண்கள் கூட்டமைப்பில் ஒரு அங்கமானார். 1945 காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 2 மற்றும் 3 சரியானவை. ஸோ தமிழ்நாட்டில் பாப்பா உமாநாத் அப்படின்னா நமக்கு வந்து 2 மற்றும் 3 சரிங்கிற பட்சத்தில் துவரிமான் கிராமத்தில் ஒரு குடியானவர் அப்படிங்கிற இயக்கத்தை நிறுவியவர் யார்? பாப்பா உமாநாத். பொன்மலை பெண்கள் கூட்டமைப்பில் ஒரு அங்கமானவர் பாப்பா உமாநாத். துவரிமான் கிராமத்தில் ஒரு குடியானவர் இயக்கத்தினை நிறுவியவர் யார்? பாப்பா உமாநாத். பொன்மலை பெண்கள் கூட்டமைப்பில் ஒரு அங்கமானவர் பாப்பா உமாநாத். ஸோ உப்பு சத்தியாகிரகத்திற்காக ஆங்கிலேயரால் கைது செய்யப்பட்ட முதல் தென்னிந்திய பெண்மணி இவங்க கிடையாது, அது ருக்மணி லட்சுமிபதி அப்படிங்கிறவங்க. 1945 இவங்க காங்கிரஸ் கட்சியில் இணையலை. ஸோ துவரிமான் கிராமத்தில் ஒரு குடியானவர் இயக்கம் அப்படிங்கிற இயக்கத்தினை தொடங்கியவர் யாருன்னு கேட்டேன்னா என்ன ஆன்சர்? தமிழ்நாட்டை சேர்ந்த பாப்பா உமாநாத் அப்படிங்கிறவங்க. பொன்மலை பெண்கள் கூட்டமைப்பில் ஒரு அங்கமாக இருந்தவங்க யாருன்னா பாப்பா உமாநாத் அப்படிங்கிறவங்க. பொன்மலை பெண்கள் கூட்டமைப்பு. செகண்ட் கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளில் தாமஸ் மன்றோ குறித்து எது அல்லது எவை சரியானவை? ரயத்வாரி முறையினை அறிமுகப்படுத்தினார். திருமலை திருப்பதி கோயிலுக்கு பெரிய கொப்பரை ஒன்றினை அன்பளிப்பாக வழங்கினார். பக்கோடா நாணயங்களுக்கு பதிலாக ரூபாய் நாணயங்களை இடம்பெயர செய்தார். பகோடா நாணயங்களுக்கு பதிலாக ரூபாய் நாணயங்களை இடம்பெயர செய்தார். சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து சி ஃபஸ்ட்டு மற்றும் 2வது, அதாவது ரயத்வாரி முறையினை அறிமுகப்படுத்தியவர் யார்? தாமஸ் மன்றோ. திருமலை திருப்பதி கோயிலுக்கு பெரிய கொப்பரை ஒன்றினை அன்பாக வழங்கியவர் யார்? தாமஸ் மன்றோ அப்படிங்கிறவங்க. பகோடா நாணயங்களுக்கு பதிலாக ரூபாய் நாணயங்களை இடம்பெயர செய்தவர் வந்து தாமஸ் மன்றோ கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா 4th ஆப்ஷன் 2 மட்டும் தான் கரெக்டு. துவரிமான் கிராமத்தில் ஒரு குடியானவர் இயக்கத்தினை நிறுவியவர் பாப்பா உமாநாத். பொன்மலை பெண்கள் கூட்டமைப்பில் ஒரு அங்கமானவர் பாப்பா உமாநாத். செகண்ட் கொஸ்டின் என்ன பார்த்துருக்கோம்? தாமஸ் மன்றோ அப்படிங்கிறவங்க நிறுவனது வந்து ரயத்வாரி முறை. திருமலை திருப்பதி கோயிலுக்கு ஒரு பெரிய கொப்பரை ஒன்றை அன்பளிப்பாக வழங்கியவர் யார்? தாமஸ் மன்றோ. ஸோ அது 2 மட்டும் தான் கரெக்டு. தேர்டு கொஸ்டின், இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று இக்குறட்பாவில் மனித உறவுகள் இனிமையாக திகழ வலியுறுத்தப்படும் பண்பு எது? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கடுமையான சொற்களை பயன்படுத்தாமை. நம்ம ஃபேமிலியில் நிறைய ஃபேமிலி பிரிஞ்சு போனதுக்கு எது ரீசனாக இருக்கும்னு பார்த்தோன்னா கடுமையான சொற்களை பயன்படுத்துகிறது தான் ரீசனாக இருக்கும். ஸோ இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படிங்கிற குறட்பால் மனித உறவுகள் இனிமையாக திகழ வலியுறுத்தப்படும் பண்பு எதுன்னு கேட்டோன்னா கடுமையான சொற்களை பயன்படுத்தாமல் இருக்கணும் அப்படிங்கிற பண்பை தான் வலியுறுத்துகிறாரு வள்ளுவர். யாருடைய வறுமை நினைக்கப்படும் என வள்ளுவர் கூறுகிறார்? நேர்மையானவருடைய வறுமை தான் வந்து நினைக்கப்படும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு ஒரு குறளில். ஆனால் இந்த கொஸ்டினுக்கு வந்து விடை இறுதி முடிவு செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேர்மையானவர் தான் இதுக்கு ஆன்சர் கரெக்டாகவே. 5th கொஸ்டின், சரியாக பொருந்தியுள்ளவற்றை தேர்வு செய்க. சேர அரசர் வஞ்சி தொண்டி, சோழ அரசர் மதுரை கொட்கை, பாண்டிய அரசர் உறையூர் பூம்புகார், அசோக மன்னர் சம்பா கல்வெட்டு. ஸோ இதில் வந்து எது கரெக்டான ஆன்சர்னு பார்த்தோன்னா பி 1 மற்றும் 4. சேர அரசர் வஞ்சி தொண்டி, அசோக மன்னர் சம்பா கல்வெட்டு அப்படிங்கிறது வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ 1 மற்றும் 4. சோழ அரசர் அப்படிங்கிறவங்க வந்து மதுரை கொட்கை அப்படிங்கிறது வந்து தப்பாக இருக்குது. பாண்டிய அரசர் உறையூர் பூம்புகாரும் தப்பாக இருக்குது. ஸோ சோழ அரசர் மதுரை கொட்கை அப்படிங்கிற ஆன்சரும் பாண்டிய அரசர் உறையூர் பூம்புகார் அப்படிங்கிறதும் ஜஸ்ட்டு மாறி இருக்குது. சோழ அரசருக்கு வந்து உறையூர் பூம்புகார், பாண்டிய அரசருக்கு வந்து மதுரை கொட்கை. ஸோ அவங்களுடைய தலைநகர் எல்லாம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. சேரருடைய தலைநகர் வஞ்சி, சோழருடைய தலைநகர் உறையூர், பாண்டியருடைய தலைநகர் மதுரை. அதே இது அவங்களோட துறைமுகம்னு பார்த்தோன்னா சேரர்குலை துறைமுகம் தொண்டி, சோழர்குலை துறைமுகம் பூம்புகார்,
பாண்டியருடைய துறைமுகம் கொற்கை. அசோக மன்னர்கள் வந்து சம்பா கல்வெட்டு. இது நம்ம தெரியாததாக இருக்குது. ஸோ இது ரிப்பீட் ஆகலாம். ஸோ 5 கொஸ்டின் மட்டும் நம்ம இப்போ பார்த்துருக்கோம் ஒரு 5 மினிட்ஸில். நம்ம அது எல்லாத்துலேயும் என்னென்னதுன்னு சொல்லி ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி முடிச்சிடலாம். தமிழ்நாட்டில் பாப்பா உமாநாத் பற்றிய உண்மையான கூற்று. உப்பு சத்தியாகிரகத்திற்காக ஆங்கிலேயரால் கைது செய்யப்பட்ட முதல் தென்னிந்திய பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்க கிடையாது. துவரிமான் கிராமத்தில் ஒரு குடியானவர் இயக்கத்தினை நிறுவியவர் யார்? பாப்பா உமாநாத். பொன்மலை பெண்கள் கூட்டமைப்பில் ஒரு அங்கமானவர் பாப்பா உமாநாத். தாமஸ் மன்றோ குறித்து சரியானது. ரயத்வாரி முறையினை அறிமுகப்படுத்தியவர். திருமலை திருப்பதி கோயிலுக்கு பெரிய கொப்பரை ஒன்றினை அன்பளிப்பாக வழங்கியவர். ஸோ பஹாடா நாணயங்களுக்கு பதிலாக ரூபாய் நாணயங்களை இடம்பெற செய்தவர் இவர் கிடையாது. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று. குரட்பாவில் மனித உறவுகள் இனிமையாக திகழ வலியுறுத்தப்படும் பண்பு கடுமையான சொற்களை பயன்படுத்தாமை. யாருடைய வறுமை நினைக்கப்படும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? நேர்மையானவருடைய வறுமை வந்து நினைக்கப்படும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அப்புறமா சேர அரசர் வந்து வஞ்சி தலைநகர், தொண்டி துறைமுகம். சோழ அரசர் ஜஸ்ட்டு மாற்றி இருக்குது. ஸோ உறையூர் துறைமுகம், உறையூர் தலைநகர், பூம்புகார் துறைமுகம். பாண்டிய அரசர் மதுரை தலைநகர், கொற்கை துறைமுகம். அசோக மன்னர் சம்பா கல்வெட்டு. ஸோ ஃபஸ்ட்டு 5 கொஸ்டின் மட்டும் நம்ம இப்போ பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.